Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 11th English 2020 ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் வித் அதுக்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போறோம். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான क्वेश्चन பேப்பர். ஏன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் நியூ சிலபஸ்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அடுத்து நடந்த क्वेश्चन பேப்பர்ஸ். சோ அதனால இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. சோ என்னென்ன சினானிம்ஸ் and ஆன்டோனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. சோ அது வந்து பிராக்டீஸ் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. சோ ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் என்னென்ன படிக்கணும் அப்படினு சொல்லிட்டு அந்த மினிமம் மெட்டீரியல் அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அதில இருக்குறத கூட மினிமமா பார்த்து வச்சுங்க. சோ அதுக்கு அடுத்து கிளிப்டு வேர்ட்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. பிளெண்டட் வேர்ட் என்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாருங்க. சோ அதுக்கு அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நோட் பண்ணி வச்சுங்க. சோ இயர் क्वेश्चंस எந்த அளவுக்கு பிராக்டீஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஏனா லாஸ்ட் நேத்து நடந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம்ல டிஎன்பிசி வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஆனா அது வந்து ஏற்கனவே இயர் क्वेश्चंसல வந்து கேட்டது. அதனால previous year questions நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம 4 in 1 அப்படினு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம் சரிங்களா. அந்த வீடியோஸை பார்க்கலாம். பிளேலிஸ்ட்ல பப்ளிக் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நீங்க வந்து என்ன பண்ணீங்க செக் பண்ணி பாத்துங்க. சோ இது வந்து அந்த 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா 7th क्वेश्चन மூணு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த் ஆப்ஷன். சோ மூணுல நீங்க எது போட்டுருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 8வது 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், தேர்ட், fourth option. So இந்த மாதிரியும் ஒரு சில டைம் key answers வந்து வரும். அதனால கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 21 மார்க்ஸ். So next appreciation question. So appreciation questions வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. So இதான் question number 21 ல இருந்து 26 வரைக்கும் சரிங்களா. இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இது அதுக்கான ஆன்சர்ஸ். சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஷார்ட்டா எழுதினாலும் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்க 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ இத வந்து நல்லா பிராக்டீஸ் பண்ணி பார்த்து வச்சுங்க. So next பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து கிராமர் பார்ட். சோ கிராமர்ல அதிகமா கேட்கக்கூடியது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இது அதுக்கு அடுத்து சேஞ்ச் தி வாய்ஸ். இது ரெண்டும் அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் மத்த இயர் क्वेश्चनல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து சேஞ்ச் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ். சோ இத வந்து நோட் பண்ணி வச்சுங்க. attempt for those have attempted அது பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் அதுக்கான ஆன்சர்ஸ். இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சோ இதல பாத்தீங்கன்னா மூணு விதமான ஆன்சர்ஸ். The mango fruit are usually harvested by the farmers only in the month of May. இது எழுதுனால உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. Only in the month of May the mango fruits are usually harvested by the farmers. இது எழுதுனால உங்களுக்கு 2 மார்க்ஸ். Usually the mango fruit harvested only in the month of the May by the farmers. சரிங்களா. இந்த क्वेश्चंसக்கு நீங்க இப்படி இல்லாம என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர்ஸ் வந்து எழுதிக்கலாம். சோ அது வந்து பார்த்து வச்சுங்க. இயர் क्वेश्चंस அடுத்த வீடியோல நம்ம வந்து அப்டேட் பண்றோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ERC. சோ ERC ல பாத்தீங்கன்னா once upon a time நிறைய டைம் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 3 யூனிட் நல்லா படிச்சு வச்சுங்க. சரிங்களா. பாராகிராஃபா இருக்கட்டும், ERC ஆ இருக்கட்டும், क्वेश्चन ஆன்சர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு 1 ல இருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட்டை நல்லா படிச்சு வச்சுங்க. சோ ERC-க்கான क्वेश्चंस இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து क्वेश्चन ஆன்சர்ஸ்க்கான ஆன்சர். சோ ERC பொறுத்தவரைக்கும் poem name, poet name. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ். சோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எழுதி இருந்தீங்க அப்படினா அதுக்கு ஒரு மார்க்ஸ். எனக்கு இது மட்டும் தான் தெரியுது அப்படினா நீங்க 2 எழுதுனமாலுமே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்க 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பிளனேஷன் எழுதுறப்ப உங்களுக்கு வந்து சரியா தெரியலனா பாராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பாராகிராஃபோட 2 லைன் கூட என்ன பண்ணலாம் எழுதலாம். சரிங்களா. அதனால அத பத்தி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. அது வந்து நல்லா பாத்துங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர். சோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா. क्वेश्चन ஆன்சர்ஸ் இருக்கக்கூடியது. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 ஸ்கில் क्वेश्चंस. சோ இங்க மாதிரி சார்ட் போட்டு கொடுத்திருப்பாங்க அல்லது பை சார்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து describe the process of cleaning the transit brass items at home. நேத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ்ல ஆப்பிள் ஜூஸ் வந்து எப்படி மேக் பண்றது அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ தங்கிலீஷ்ல எழுதுறத அவாய்ட் பண்றங்க. இங்கிலீஷ்ல மட்டும் வந்து என்ன பண்ணுங்க ப்ரிப்பரேஷன் வந்து சிம்பிளா நம்ம அப்டேட் பண்ண क्वेश्चंसல பாத்தீங்கன்னா சிம்பிளா எப்படி ப்ரிப்பேர் பண்றது இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த கீ ஆன்சர்ஸ் கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 12th க்கு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ஒரு மெட்டீரியல். சோ அதிலமே என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்றது. ஏனா both 11th and 12th அதெல்லாம் காமன் தான். அதனால ப்ரிப்பரேஷன் மெத்தட் அதில இருந்து நல்லா என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. சோ நெக்ஸ்ட் பாராகிராஃப்.
ஸோ பேராகிராஃப் கொஷின்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிச்சட்டம் இந்த மாதிரி போட்டு எழுதும், அதே மாதிரி இங்கிலீஷில் எழுதணுமானா அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக பேராகிராஃபை எழுதிக்கலாம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட்டு, நான் வந்து ஓனாக வந்து எழுதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓனானா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் அண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுத்துருவாங்க. ஸ்டோரி எனக்கு தெரியும், அது வந்து ஃபுல்லாக நான் எழுதலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கிராமட்டிக்கலில் எழுதிக்கலாம். அது வந்து கிராமட்டிக்கல் எரர் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஸோ கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸ் வரும். லாங்குவேஜ், ஸ்டைலு, ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 40% மார்க்ஸ். சரிங்களா, உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஸ்னாப்சிஸ்ன்னு போட்டு இன்ட்ரோடக்ஷனு, கன்க்ளூஷனு, சப்டைட்டில் இதெல்லாமே தேவையில்லை. சரிங்களா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்டாஃப்ட்ட ஒன்ஸ் அகைன் வந்து ரீசெக் பண்ணிங்க. ஸோ இது வந்து அடுத்த 3 பேராகிராஃபுக்கும் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து நோட் மேக்கிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது ரஃப் டிராஃப்ட்டு ஃபேர் காப்பி போடும்போது அந்த டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறந்துடுறாங்க. சரிங்களா, ரஃப் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும், அந்த ஃபேர் காப்பி இந்த மாதிரி எழுதணும். டைட்டில் வந்து என்ன பண்ணணும் எழுதணும். ஸோ டைட்டில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்கு, ரஃப் காப்பி எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ். சரிங்களா, அது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 45 கொஷின்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர் டு யுவர் கசின் டிஸ்கிரைப் மியூசிக் கான்சர்ட் அட்டெண்ட் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சீஃப் கெஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்றதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து 46, 47. ஸோ 45க்கான ஆன்சர்ஸு இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. பிளேஸ் அண்ட் டேட் இருந்துச்சுன்னா 1 மார்க்ஸு. அதுக்கடுத்து சொல்யூஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸு. பாடி ஆஃப் தி லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. அட்ரஸ் அந்த என்வலப் பார்த்தீங்கன்னா 1 மார்க். சரிங்களா, மேக்ஸிமம் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் குட் ரெஸ்பான்ஸ். சரிங்களா, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சென்டர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன் 1 மார்க்கு, சப்ஜெக்ட்டுக்கு 1 மார்க்ஸு, பாடி ஆஃப் தி லெட்டருக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 46க்கான ஆன்சர்ஸு, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 47. ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க்கில் தரேன் அண்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸு அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே அப்டேட் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.